உடல் நோக உழைக்காத சோம்பேறியின் உள்ளம் சைத்தானின் தொழிற்சாலையாகும் என்பார்கள் அறிஞர்கள். உடல் உழைப்பு என்பதையே அறியாது சுகமாக வேளா வேலைக்கு பிறர் வீட்டு போஜனத்தை வயிறார உண்டுவிட்டு மிருதுவாக படுக்கையில் ஆனந்தமாக நித்திரை சுகம் அனுபவித்துவிட்டு எஞ்சிய வேலையை எப்படி கழிப்பது என்று தவித்துக் கொண்டிருந்த சித்தப்பா முத்துசுவாமியின் உள்ளத்திலே சைத்தான் பரிபூர்ணமாக ஆட்சி புரியத் தொடங்கினான். யாரை கெடுத்தால் நாம் நலம் பெற முடியும் என்று அவரது உள்ளத்திலே பலவிதமான குருட்டு ஆலோசனைகள் நிமிஷத்திற்கு ஆயிரக்கணக்கிலே தோன்றி குவிந்து கொண்டிருந்தன. இதன் விளைவாக தாம் அங்கு வந்ததிலிருந்து மைத்திலி மீது ஆரம்பித்த துவேஷ பிரச்சாரங்களை ஸ்ரீகாந்தன் விவாகத்திற்கு பின்பு அவர் பன்மடங்காக பெருக்கிக் கொண்டு விட்டார். மேலும் சித்தப்பா வாழ்க்கையின் பல்வேறு கோணங்களை அனுபவபூர்வமாக அறிந்தவர். தாம் அந்த மங்கள பவனத்திலேயே ஸ்திரமாக தங்கியிருக்க வேண்டுமானால் தாம் உடலால் உழைக்காவிடினும் உள்ளத்தால் உழைத்தாக வேண்டும். இல்லையெனில் மங்களம்மாள் அளித்துள்ள வீட்டின் பெரியவர் என்ற ஸ்தானத்திலிருந்து கீழே தற்சமயம் வழுக்கி விழுந்து பழைய கருப்பனே கருப்பன் என்ற கதையாக கிராமத்திற்கு போய் சேர்ந்து விட வேண்டும் என்ற உண்மையை நன்றாக உணர்ந்து கொண்டிருந்தார். சித்தப்பாவுக்கு அவர் கிராமத்திலே பிரமாதமான ஆஸ்தி பூஸ்திகள் எதுவும் இருக்கவில்லை. அவரது மூதாதையர் விட்டு போயிருந்த 1/4 ஏக்கர் நஞ்சை நிலத்திலிருந்து வந்த மானியம் அவர் வாங்கி அரைத்த வெற்றிலை பாக்கிற்கு கூட கட்டி வராத தொகையாக இருந்தது. அதுவும் நகரத்திலே வந்து கொஞ்சம் காலம் வாழ்ந்த பின்னர் அவருக்கு கிராம வாசத்தின் மீது இருந்த கொஞ்சம் நெஞ்ச ஆசையும் அடியுடன் அற்று போய்விட்டது. மனைவி மக்கள் என்ற பந்தமில்லாத தனிக்கட்டையாக வாழ்ந்த அவருக்கு வயதாகியும் வாழ்க்கை மீது பரிபூர்ணமான விரக்தி இன்னமும் ஏற்பட்டிருக்கவில்லை. தினசரி பூஜை, விரதங்கள், பட்டினிகள், ஆகார விவகாரங்கள் ஒருபுறம் இருக்க, நகர வாழ்க்கையின் பல்வேறு கேளிக்கை ஸ்தலங்கள் அவரது கவனத்தை கவரத்தான் செய்தன. சூரியன் தான் உதிக்கும் திசை மாறினாலும் மாறலாம். சித்தப்பா விடுமுறை தினங்களில் நகரத்தில் உள்ள நாடகம், நடனம், சினிமா போன்ற கேளிக்கை ஸ்தலங்களுக்கு விஜயம் செய்யாது அந்த நாட்களை கழிக்கவே மாட்டார் என்ற நிலைமையை விரைவில் அடைந்து விட்டிருந்தார். இதனால் ஆரம்பத்திலே சிரமமாக காணப்பட்ட நகர வாழ்வு கொஞ்ச காலத்தில் அவருக்கு பூலோக ஸ்வர்க்கமாக தோன்றியது. அந்தி வேளையில் 2 அங்குல உயரமான புத்தம் புதியதொரு செருப்பை அணிந்து கொண்டு வழுவழுப்பான தார் ரோட்டில் சர் சர் என்ற விசையுடன் நடந்து சென்று கொண்டே அவர் சுற்றிலும் திரும்பி பார்ப்பார். சூரியன் அஸ்தமிக்கும் முன்பே நகரத்திற்கு சொந்தமான வேறு ஒரு சூரியன் பளிச்சென்று ஒளி வீசத் தொடங்கிவிடும். எங்கு திரும்பினாலும் நிலவின் கதிரை நிகர்த்த ஒளி வீசும் வர்ண குழல் விளக்குகளும் முத்து சரம் கோர்த்தால் போல் மின்னும் மின்சார விளக்குகளும் எழுப்பும் ஒளி வெகு காலம் தொட்டு தனது வேலையிலிருந்து ஓய்வு கொள்ள விரும்பாது உழைத்து கொண்டிருக்கும் அந்த பழைய சூரியனை வெட்கும்படி செய்துவிட்டு நகரத்தை ஜோதிமயமாக செய்து கொண்டிருந்த காட்சியை தினசரி பார்த்து பார்த்து அவர் உள்ளம் பூரித்தார். விஸ்தாரமான தார்மெழுகிய சாலைகள், வர்ண மலர்களை சொரிந்த முனிசிபாலிட்டியார் நிர்மாணித்துள்ள பூங்காக்கள், வர்ண விளக்குகள், விற் விற் என்று காற்றை கிழித்து கொண்டு வேகமாக ஒன்றன் பின் ஒன்றாக ஓடிய நானாவிதமான மோட்டார் வாகனங்கள், அந்தி வேளையில் ஜோடியாக பூங்காவை நோக்கி உலாவச் சென்ற விதவிதமான தம்பதிகள், இக்காட்சிகளை அவருக்கு வியப்பையும் ஆனந்தத்தையும் உண்டாக்கின. ஆகா, என்ன இருந்தாலும் பட்டணவாசம் பலே ஜோர்தான் என்று தமக்குள் கூறிக்கொண்டு நட்ட நடு சாலையில் நின்ற வண்ணம் நகரத்தின் நாகரிகத்தை உறிஞ்சி குடிப்பவர் போல் ஆனந்தத்துடன் தம்மை சுற்றிலும் கண்களை ஓடவிட்டு தமது வழுக்கை தலையை ஆசையுடன் தடவி கொண்டிருப்பார். வேலை தவறாத போஜனம், வசிக்க அழகான பெரிய பங்களா, அந்தி பொழுதை போக்க குளிர்ந்த பூங்காவனம் என்றிருந்த தமது நகர வாழ்வை விட்டுவிட்டு அவர் மீண்டும் கிராமத்துக்கு போக விரும்பாததில் ஆச்சரியம் ஏதுமில்லை. நகர வாழ்விலே சித்தப்பாவிற்கு ஒன்றுதான் பிடிக்காத அம்சமாக இருந்தது. அதுதான் செலவு என்ற விஷயம். 1 ரூபாயை இடுப்பு பெல்ட்டில் பொருத்தியுள்ள மணிப்பர்சில் போட்டுக்கொண்டு கிராமத்தில் அவர் 7 தினங்களை ஒரு செப்பு தம்படி கூட செலவு செய்யாது சுற்றி வருவார். ஆனால் இங்கே விஷயம் முற்றிலும் வேறாக அல்லவோ இருக்கின்றது. மங்கள பவனத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வந்து அருகில் உள்ள கேளிக்கை ஸ்தலங்கள் ஏதேனும் ஒன்றில் புகுந்து விட்டால் போதும், அடிவயிற்றை இறுக்கி பிடித்து கொண்டிருக்கும் மணிப்பர்சில் பத்திரமாக சேமித்து வைத்த 2 ரூபாய்கள் வினாடி பொழுதில் மாயமாகி கை மாறிவிடும். ஜக்கா, ரிக்ஷா இவர்களுக்குள் மறந்து போய் காலை வைத்து விட்டால் போதும், மீதமுள்ள சில்லறை நாணயத்திற்கும் பெரிய ஆபத்தளவா வந்து சேருகின்றது. நகரத்திலே வெளியே சுற்றி திரிந்து வர ஆசைப்படும் மனிதனுக்கு பசியோ தாகமோ மறந்தும் ஏற்படவே கூடாது. ஒரு வாழைப்பழத்திற்கு இவ்வளவு விலையா? ஒரு இளநீர் கேட்ட கேடு இவ்வளவு விற்கிறானே இந்த வெற்றிலை பாக்கு கடைக்காரன்
என்று நகர வாழ்க்கையில் அன்றாடம் தமக்கு ஏற்படும் செலவுகளை எண்ணி மிக கவலையுற்றார். சித்தப்பாவிடம் தாராளமாக செலவிற்கு பணம் இருந்திருந்தால் செலவு என்ற அம்சத்தை அவ்வளவாக பொருட்படுத்தி இருக்க மாட்டார். கிராமத்திலிருந்து அவருக்கு வந்த வருவாய் மிகவும் குறைவாக இருந்ததினால் கேளிக்கை செலவுகளுக்கு கட்டி வரவில்லை. மங்களம்மாவுக்கு வலது கையாக இருந்து உதவி செய்து கொஞ்சம் தமது வருவாயை பெருக்கிக் கொள்ளலாம் என்றாலோ அதற்கும் வழியில்லை. கடைக்கு சென்று ஜாமான் வாங்குவதிலிருந்து இரும்பு பெட்டியில் நகைகளை எடுத்து வைப்பது வரை வீட்டின் அதிகாரம் முழுவதும் மைதிலி கையில் அல்லவா ஒப்படைக்கப்பட்டிருந்தது. வயதிலும் அனுபவத்திலும் மைதிலி சிறியவள் என்றாலும் மங்களம் அவளை மிகவும் நம்பி வீட்டின் சகல நிர்வாக பொறுப்பையும் அவள் கையில் ஒப்படைத்திருந்தாள். வீட்டின் நிர்வாகம் மைதிலி கையில் இருக்கும் வரை சித்தப்பா அங்கே காலனா பெயர்க்க முடியாது. பலமுறை இதை பற்றி சித்தப்பா யோசிக்கும்போது அவர் உள்ளம் மைதிலி மீது பொறாமையினால் கொந்தளித்தது. தேங்காய் வாங்கினேன், மாங்காய் வாங்க செலவிட்டேன் என்று பொய் சொல்லிக்கொண்டு இந்த சின்ன பெண் எவ்வளவு பணத்தை சுரண்டி தன் சொந்தத்தில் சேர்த்து கொள்கிறாளோ. தேன் எடுப்பவன் புறங்கையை சுவைக்காதிருப்பானா? கை நிறைய பணத்தை கொடுத்து செலவு செய் என்று உத்தரவு கொடுத்தால் எப்பேற்பட்ட உத்தமனுக்கும் மனதிலே கொஞ்சம் சபலம் ஏற்படத்தானே செய்யும். கட்டாயம் மைதிலி மங்களம்மாளின் பணத்தை இடையே கொஞ்சம் சுரண்டி கொண்டுதான் விடுகிறாள். இவள் ஒருத்தி மட்டும் மங்களத்தின் பணத்தை சாப்பிடுவானேன், நானும் ஏன் இடையே கொஞ்சம் சாப்பிடக்கூடாது என்று தமக்குள்ளே பலவாறு எண்ணி மனம் புழுங்கினார். சித்தப்பாவின் உள்ளத்தில் உருவான பலவிதமான ஆலோசனைகள் ஒரு திடமான முடிவை எய்தின. மங்களம்மாளின் வீட்டில் அவர் நீடித்திருக்க விரும்பினால் அவர் இரு காரியங்கள் புரிந்தாக வேண்டும். ஒன்று, மைதிலியின் கையில் உள்ள அதிகாரத்தை அப்புறப்படுத்த வேண்டும். 2, மைதிலி மீது மங்களத்திற்கு துவேஷம் உண்டாகச் செய்ய வேண்டும். இந்த இரு காரியங்களையும் ஒரே சமயத்தில் ஈடேற்றிக் கொள்ள முடியும் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். பொதுவாக முகஸ்துதி என்பது அனைவருக்கும் பிடித்தமானது. அதுவும் பெண்கள் முகஸ்துதியில் சட்டென மயங்கிவிடும் பேதைகள். மங்களம்மாளை வானளாவ புகழ்ந்து அவளது மனதில் தன்னை போன்ற பிரகிருதி இந்த உலகிலே எங்குமே இல்லை என்ற ஒரு திடமான நம்பிக்கையை வளர செய்துவிட வேண்டும். மங்களத்தை புகழ்வது என்பது மிகவும் எளிதான காரியம். அவளது உன்னத குணங்களை அவளை சுற்றிலும் உள்ள உறவினர்களுடன் ஒப்பிட்டால் அவளை புகழ்ந்தது போல்தானே ஆகும். மங்களத்துடன் ஒப்பிட வீட்டில் இருக்கவே இருக்கிறார்கள் 2 பெயர்கள், நீலகண்டன், மைதிலி. இருவரது அல்ப குணங்களையும் நன்றியற்ற தன்மையையும் ஜாடையாக அவ்வப்பொழுது எடுத்து சொல்லி அத்துடன் வானத்தின் அளவு விரிந்து கிடக்கும் மங்களத்தின் பெருந்தன்மையான இருதயத்தையும் பற்றி வாயார பேசினால் மங்களம் மூச்சுக்குள்ளிருந்து மகிழ்ச்சியில் மயங்கி கை பொம்மையாக அடங்கி சித்தப்பாவின் அடிமையாகி விட மாட்டாளா? இவ்வாறு சித்தப்பா முத்துசுவாமி தமது சுயநலனுக்காக போட்ட திட்டம் வெற்றிகரமாகவே விருத்தியடைந்து கொண்டிருந்தது. ஸ்ரீகாந்தனின் திருமணம் நடந்து சில மாதங்கள் சென்றிருந்தன. அதற்குள் சித்தப்பா மைதிலி மீது ஆரம்பித்திருந்த துவேஷ பிரச்சாரத்திலே வெகுவாக முன்னேறியிருந்தார். எந்த ஒரு காரியத்தையும் தனியாக நின்று சாதிப்பதை விட 4-5 மனிதர்களுடன் கூடி கூட்டாக செய்வதுதான் சிறந்ததாகும் என்பதை நீண்ட நாட்கள் அனுபவத்தில் நன்கு அறிந்திருந்த சித்தப்பா தமது துவேஷ பிரச்சாரத்தின் வெற்றிக்கு துணையாக வீட்டிற்கு புதிதாக வந்திருந்த ஸ்ரீகாந்தன் மனைவியை கூட்டாளியாக சேர்த்து கொண்டிருந்தார். மங்களம்மாளிடம் பிரயோகித்த அதே முகஸ்துதி அஸ்திரத்தை பத்மினியிடமும் பிரயோகித்ததில் ஆரம்பத்திலேயே வெற்றி ஏற்பட்டது. பத்மினி சிறு வயதிலேயே தாயை இழந்தவள். அதனால் அண்ணன் கௌரி சங்கரால் மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்டிருந்தாள். பிறந்ததிலிருந்து செல்வத்தின் சுகத்தை மிகவும் அனுபவித்தவளாதலின் அவள் மங்கள பவனத்தில் அதே ரீதியில் இருந்து வாழ ஆசைப்பட்டாள். நாத்தனார் வீடு என்ற காரணத்திற்காக அவள் பயந்து கொண்டு உடல் நோக வீட்டு வேலைகள் செய்ய விரும்பவே இல்லை. வேலைக்கு சாப்பிட்டு விட்டு விதவிதமாக அலங்கரித்து கொண்டு உடல் அழுங்காது மேனி மங்காது வீட்டை சுற்றி வந்து கொண்டிருந்த அவளது உள்ளத்திலும் பலவிதமான தவறான யோசனைகள் தோன்றியிருந்தன. மைதிலியைப் போல் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கும் வரை நிற்காது பம்பரம்போல் வீட்டு வேலைகளை செய்த வண்ணம் இருக்க பத்மினிக்கு சிறிதும் விருப்பமே இல்லை. ஆனால் அதே சமயம் மைதிலி அங்கே வகித்து வந்த பொறுப்பு மிக்க அந்த ஸ்தானத்தை பற்றுவதில் மட்டும் ஆசை கொள்ளையாக இருந்தது. வீட்டு வேலையாட்களிலிருந்து எஜமானர் வரை மைதிலி மைதிலி என்று அன்புடன் அழைப்பதை காண அவள் உள்ளம் பொறுக்கவே இல்லை. வீட்டின் இரும்பு பீரோ சாவியிலிருந்து உக்ரானாரை சாவி வரை எல்லாம் மைதிலியின் இடையிலே சொருகப்பட்டிருந்த சாவி கொத்தில் தொங்கிக் கொண்டிருந்ததை காணும் போதெல்லாம் அவளுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. வீட்டு வேலையாட்கள் அனைவரும் மைதிலிபால் வைத்திருந்த மதிப்பை காணும் போதெல்லாம் அவளது நெஞ்சு பொறாமையால் வெடித்தது.
சித்தப்பா முத்துசுவாமியின் வெறுப்பும் பத்மினியின் பொறாமையும் ஒரே மனிதர்பால் சென்று லயித்ததனால் இருவரும் மிக விரைவில் நண்பர்களாயினர். சித்தப்பா சித்தப்பா என்று தேனினும் இனிய குரலில் குழைவாக அழைத்து கொண்டு வந்த பத்மினி மைதிலி மீது பலவித புகார்களை கூறி அந்த கிழவரிடம் குறைப்பட்டு கொண்டாள். பத்மினி அம்மா, பத்மினி அம்மா என்று கூட ஒரு அம்மா பட்டமிட்டு மிகவும் பரிவுடன் அழைத்த முத்துசுவாமியும் தக்க சமயங்களில் தமது அரும்பெரும் ஆலோசனைகளை பத்மினிக்கு உபதேசித்த வண்ணம் இருந்தார். ஒரு நாள் இரவு வீட்டு காரியங்கள் அனைத்தையும் முடித்துவிட்டு வழக்கம் போல் கணவனது வருகைக்காக காத்திருந்த மைதிலி மாடியிலிருந்து இறங்கி சமையற்கட்டின் பக்கம் வந்தாள். 8 மாத கர்ப்பிணியான அவளுக்கு மாடியிலிருந்து இறங்கி வந்த அலுப்பினால் மூச்சு திணறியது. சற்று சிரம பரிகாரம் செய்து கொள்ளும் நிமித்தம் அவள் பெரிய தாழ்வாரத்தில் கிடந்த பெஞ்சு மீது உட்கார்ந்து கொண்டாள். சுற்றிலும் கவிந்திருந்த இருளில் அவள் முதலில் எதையும் கவனிக்கவே இல்லை. சற்று தொலைவில் தரையில் படுத்திருந்த யாரோ முனகுவதை கேட்டதும் அவள் திடுக்கிட்டு போய்விட்டாள். யாரிது என்று அதட்டிவிட்டு அருகில் இருந்த விளக்கை போட்டாள். நான் தானம்மா என்று ஹீனஸ்வரத்தில் பதிலளித்த சாம்பு தாத்தா வாரி சுருட்டி கொண்டு எழுந்து உட்கார்ந்தார். அவரது கன்னத்திலே வழிந்து கொண்டிருந்த கண்ணீரை கண்டதும் மைதிலிக்கு ஏற்பட்ட ஆச்சரியத்தை விவரிக்கவே முடியாது. தாத்தா, என்ன இது, அழுது கொண்டிருக்கிறீர்களே, ஏன் என்று மிகவும் வியப்புடன் கேட்ட வண்ணம் அருகில் வந்து நின்றாள். சாம்பு தாத்தா சற்றென்று பதிலளிக்கவில்லை. அவள் முகத்தை பார்த்துவிட்டு சிறு குழந்தை போல் விக்கி விக்கி அழத் தொடங்கிவிட்டார். மைதிலி மிகவும் சமாதானப்படுத்திய பின்பு மேல் துண்டினால் முகத்தை துடைத்து கொண்டு துக்கத்தினால் கம்மிய மெல்லிய குரலில், மைதிலி அம்மா, இனிமேல் இந்த வீட்டில் நான் வேலை செய்வது சாத்தியப்படாதம்மா. உங்களையெல்லாம் விட்டு போக வேண்டும் என்று நினைத்ததுமே எனக்கு துக்கம் தாங்க முடியவில்லை என்று திணறினார். தாத்தா, அப்படி விபரீதமாக யோசிக்கும்படி என்னதான் நடந்தது, சொல்லுங்களேன் என்று மைதிலி மிகவும் வினயமாக கேட்டாள். குழந்தை, இந்த வீட்டில் நீ வந்து இவ்வளவு வருஷங்களாச்சே, என் நடத்தையிலோ பேச்சிலோ ஏதேனும் பிசகை நீ கண்டிருப்பாயா? அம்மா, சொல்லு. உங்கள் எல்லோருக்கும் நான் வேறு மனிதனா? சொல்லு. அந்த ஸ்ரீகாந்தன் குழந்தையாக இருந்ததிலிருந்து இங்கே நான் வேலை செய்து வருகிறேன். இதுவரை எஜமானரோ பெரிய அம்மாவோ என்னை ஒரு வார்த்தை கோபமாக பேசியது கிடையாது என்று கூறும்போதே அவர் கண்களிலிருந்து மழை தாரை போல் கண்ணீர் வழிந்தோடியது. வயோதிகத்தினால் உடல் தளர்ந்து ஒடுங்கி போயிருந்த அந்த கிழவர் மனம் புண்ணாகி வடித்த கண்ணீர் மைதிலியின் மிருதுவான உள்ளத்தை மிக்க வேதனை செய்தது. தாத்தா, என்ன நடந்தது, விவரமாக சொல்லுங்கள், ஏன் இப்படி மன கஷ்டப்படுகிறீர்கள் என்று கேட்டு முடிக்கும் முன் அருகில் இருந்த கூடத்தில் பலமான காலடி ஓசை கேட்பதை அறிந்து மேலே பேசாது நிறுத்தி கொண்டாள். அவள் திரும்பி பார்க்கும் முன் பத்மினியும் சித்தப்பாவும் இரு பக்கமும் பாதுகாவலர் போல் வர மங்களம்மாள் கோபாவேசத்தோடு அங்கே பிரவேசித்தாள். என்ன சாம்பு, நீ அந்த குழந்தையை என்ன சொன்னாயாம்? பாதி சாப்பாட்டிலே எழுந்து வந்து அது பிழிய பிழிய அழுது விட்டது. தேலுக்கு இடம் கொடுத்தால் நிமிஷத்திற்கு நிமிஷம் கொட்டும் என்பார்களே, அதுபோல்தான் இருக்கிறது உன் அதிகாரம். இப்படி சாப்பிட வேண்டும், அப்படி சாப்பிட வேண்டும் என்று அவளிடம் உத்தரவிட நீ யார் என்று கூச்சலிட்டாள் மங்களம். திக்மிரமை அடைந்து போன சாம்பு தாத்தா கண்ணீரை துடைத்து கொண்டு, அம்மா, நான் இந்த வீட்டு சமையற்காரன், அந்த உண்மையை நான் ஒரு நாளும் மறக்கவில்லை என்று சாவதானமாக பதிலளித்தார். அதை கேட்டதும் மங்களம்மாளின் கோபம் உச்ச நிலையை அடைந்தது. என்னை எதிர்த்து பேசும் நீ அந்த குழந்தையை என்னவெல்லாம் சொன்னாயோ? சமையல்காரன் என்றா நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? அப்படி நினைத்திருந்தால் உன்னிடமிருந்து இந்த பேச்சு வந்திருக்காதே என்று கூக்குரலிட்டாள். அக்கா, இந்த வீட்டில் வேலைக்காரர்கள் எல்லோரும் தங்களையே எஜமானராக கருதி கொள்கிறார்கள் என்று தன் முத்துப்பொருட்கள் தெரிய முகத்தை ஆட்டிக்கொண்டு கோபத்துடன் ஒத்துப்பாடினாள் பத்மினி. எல்லோரையும் விட சாம்புவுக்குத்தான் இந்த வீட்டு எஜமானர் என்ற நினைப்பு. எல்லாம் வீட்டை நிர்வகிக்கிறவர்கள் கொடுத்த இடம். இவர்களையெல்லாம் வைக்கிற இடத்தில் வைத்தால் இப்படி மரியாதை இல்லாது பேசுவார்களா என்று தூபம் போட்டார் முத்துசுவாமி. சாம்பு தாத்தாவுக்கு இதை கேட்டதும் துக்கமெல்லாம் மறைந்து கோபம்தான் ஏற்பட்டது. சித்தப்பா, நீங்கள் இதில் குறுக்கே ஒன்றும் சொல்ல வேண்டாம், நான் அம்மாவுக்கு பதில் சொல்ல வேண்டுமே அல்லாது என்று முடிக்கும் முன் மங்களம் ஆத்திரத்துடன், சாம்பு, போதும் நிறுத்து, நீ அதிக பிரசங்கியாகிவிட்டாய், இனி உன்னை வைத்துக்கொண்டு நிர்வகிக்க நம்மால் ஆகாது என்று கர்ஜித்தாள். சாம்பு தாத்தா அவளது முகத்தை ஏறிட்டு பார்த்தார். அம்மா தாயே, இந்த குடும்பத்துல 30 வருஷமா உழைத்திருக்கிறேன். இந்த ஒரு பட்டத்துடன் நான் வெளியேற வேண்டும் என்று எனக்கு பிராப்தம் இருக்கிறது என்றால் அப்படியே ஆகட்டும் என்று தழுதழுத்த குரலில் கூறிவிட்டு,
கையை கூப்பி நமஸ்கரித்தார். சரிதான் ஐயா, நாளைக்கு காலையில் உமது சம்பளத்தை கணக்கு தீர்த்து வாங்கி கொண்டு போய்விடும். பூனை கண்ணை மூடினால் பூலோகமே அஸ்தமித்தா போய்விடும். வா மங்களம், இந்த அசத்துக்கு சரியாக பேசிக் கொண்டிருந்தால் சரிப்படாது என்று அட்டகாசமாக கூறிக்கொண்டு முத்துசுவாமி மங்களத்தை அழைத்துச் சென்று விட்டார். ஆச்சரியத்தினால் சிலை போல் சம்பித்து போன மைதிலி, என்ன தாத்தா, எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லையே என்று வினவினாள். நானே சில தினங்களாக இனி இங்கே வேலை செய்வது கஷ்டம் என்று நினைத்து கொண்டிருந்தேன். இன்று அது சரியாகிவிட்டது. ஒன்றும் பிரமாதம் நடக்கவில்லை. பத்மினி அம்மாள் சாப்பிட உட்கார்ந்தார்கள். இலையை கவனிக்காது சித்தப்பாவுடன் பேசிக்கொண்டே சாப்பிட நாழி செய்தார்கள். அம்மா குழந்தை, இலையை பார்த்து சாப்பிடம்மா என்றேன். அவ்வளவுதான். கோபம் பொத்து கொண்டு வந்து விட்டது. அப்படியே கையை உதறிவிட்டு மாடிக்கு ஓடிவிட்டார்கள். நான் அவ்வாறு சொல்லியிருக்க கூடாதுதான். என்ன இருந்தாலும் நான் இந்த வீட்டு வேலைக்காரன். அந்த அம்மாள் இந்த வீட்டின் எஜமானிகளில் ஒருத்தி. மங்களம்மாளிடமும் மற்ற குழந்தைகளிடமும் நான் ஆதிநாள் தொட்டு நெருங்கி பழகிவிட்டதில் என்னை இந்த வீட்டு உறவினர்களில் ஒருவனாக நான் பாவித்து கொண்டு விட்டிருந்தேன். அந்த நினைப்பினால் அப்படி உரிமையுடன் அந்த பெண்ணை கடிந்து கொண்டு விட்டேன். அம்மா, தெரியாது சொல்லிவிட்டேன், கோபிக்காதீர்கள் என்று காலில் விழாத குறையாக கெஞ்சினேன். அந்த பெண் இறங்கவே இல்லை. எஜமானர் காதில் இந்த விஷயம் விழுந்துவிடப் போகிறதே என்ற அவமானத்தில் நான் அழுது விட்டேன். அம்மா, இதுதான் நடந்தது. சிறு பிசகு என்று கருதி இந்த சம்பவத்தை பெரியம்மா மறந்து மன்னித்து விடலாம். அவர்களுக்கு மனசு இல்லை. சரி, அவ்வளவுதான் நான் கொடுத்து வைத்தது. நாளை காலை வரை இருக்க இஷ்டமில்லை. இப்படியே கிளம்பி விடுகிறேன் என்று துக்கத்துடன் கூறிவிட்டு கொடியில் உலர்ந்து கொண்டிருந்த தனது ஆடைகளை எடுத்து சேகரித்து மூட்டை கட்டலானார் சாம்பு. தாத்தா, ஒரு சிறு விஷயம். அதை பிரமாதப்படுத்தி எல்லோரும் வீணாக வருத்தத்தை வரவேற்றுக் கொள்கிறீர்கள். இதற்கு அவசியமே இல்லை. நான் சொல்வதை கேளுங்கள். பேசாமல் சாப்பிட்டு விட்டு போய் தூங்குங்கள். நாளை விடிந்ததும் இவ்வளவும் கதை போல் மறந்து போய்விடும். பெரியம்மாவும் மறந்து விடுவார்கள் என்றாள். சாப்பாடாம்மா? போதும். 30 வருஷமாக இந்த வீட்டில் சாப்பிட்ட உப்பு என் உடல் முழுவதும் ஏறி கிடக்கிறது. இது நாள் வரை உண்ட கடனை எப்படி தீர்ப்போம் என்று என் மனம் வேதனையில் வெந்து தவிக்கிறது. மனம் வேறுபட்ட பின் இங்கே நீண்ட நாள் இருப்பது நல்லதல்லம்மா. நான் இப்பவே கிளம்பியாக வேண்டும். என் சம்பள பாக்கி ஏதாவது இருந்தால் அது உன்னிடம் இருக்கட்டும். தேவையான போது வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று மிகவும் திடமான குரலில் கூறிவிட்டு தமது மூட்டையுடன் அந்த நிமிஷமே கிளம்பிவிட்டார். வாசல் வரை வந்து வழி அனுப்பிய மைத்திலியை மிகவும் தயக்கமாக அந்த கிழவர் திரும்பி பார்த்தார். அம்மா மைத்திலி, நான் எவ்வளவோ ஆசையாக இருந்தேன். என் அருமை நீலகண்டனுக்கு பிறக்கும் போக்கிரி பயலை என் தோல் மீது தூக்கி வைத்துக் கொண்டு விளையாடப் போவதாக பல ஆசைகள் கோட்டைகள் கட்டி மகிழ்ந்தேன். அவ்வளவு ஆனந்தத்திற்கு நான் கொடுத்து வைக்கவில்லை. வருகிறேன் என்று உணர்ச்சி பொங்க கூறிவிட்டு பங்களா வாயிலில் குவிந்து நின்ற இருளில் புகுந்து மறைந்து விட்டார். சாதாரணமாக விளையாட்டாக ஆரம்பித்து இவ்வாறாக விபரீதமாக முடிவு பெற்ற இந்த நிகழ்ச்சியை எண்ணி மனம் அதிர்ந்து போய் வெகு நேரம் சாம்பு தாத்தா சென்று மறைந்த இருளையே ஊடுருவி பார்த்த வண்ணம் மைதிலி நின்று கொண்டிருந்தாள். அந்த இருளை விட மிகவும் கடுமையாக அவளது வருங்காலம் காட்சியளிக்கவே அவள் உள்ளத்தில் விவரிக்க இயலாத வேதனை குடிகொண்டது. தலைமீது இருந்த மூட்டையின் பாரத்தினால் முதுகை வளைத்து கொண்டு சாம்பு தாத்தா தள்ளாடிபடி கால் போன வழியே நடந்து சென்று கொண்டிருந்தார். தெருவின் இருமருங்கிலும் எரிந்த மின்சார விளக்கொலி எழுப்பிய வெளிச்சத்திலே வீதி முழுவதும் பட்ட பகல் போல் இருந்த போதிலும் கண்களை சதா திரையிட்டு கொண்டிருந்த கண்ணீர் வெள்ளத்தில் அக்கிழவர் பார்வை மங்கியவராக அடிக்கொரு தடவை தெருவில் கிடந்த சிறு கற்கள் மீது தடுக்கி விழுந்து கொண்டிருந்தார். இரவு வெகு நேரமாகிவிட்டதனால் வீதியில் மனித சந்தடி குறைவாக இருந்தது. அரை மணிக்கு ஒரு தடவை எதேச்சையாக சென்று கொண்டிருந்த மோட்டார் வாகனங்கள் சிலவும், வெகு நேரம் சென்ற பின்னர் தமது அலுவலகத்திலிருந்து திரும்பி வீடு சென்று கொண்டிருந்த மனிதர்கள் சிலரும் எழுப்பிய சந்தடியும் தவிர வீதியில் பெரும்பாலும் நிசப்தமே நிலவி நின்றது. துயர சிந்தனையில் ஈடுபட்டவராக மெல்ல நடந்து சென்று கொண்டிருந்த சாம்பு நகரத்தின் நடுநாயகமாக திகழ்ந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவில் அருகே வந்ததும் தயக்கத்துடன் நின்றார். கோபுரத்தின் எதிரே அழகே உருக்கொண்டாற்போல் அமைக்கப்பட்டிருந்த குளத்தின் நீர்ப்பரப்பிலிருந்து தன்மையான பூங்காற்று மிக்க இனிமையாக வீசிக்கொண்டிருந்தது. நாளை என்ற கவலையறியாது சில பற்றற்ற பிறவிகள் குளத்தின் பூங்காற்றை நுகர்ந்த வண்ணம் நிச்சந்தையாக குளத்துப்படிகள் மீது இங்கும் அங்குமாக படுத்து தூங்கிக் கொண்டிருந்தன. சிரமேற்கு அரங்குவித்து ஏகாம்பரநாதனை வணங்கி விட்டு தமக்குள் முணுமுணுத்து கொண்டு சாம்பு குளப்படியை நோக்கி சென்றார்.
கழுத்தை இருத்திய மூட்டையை இறக்கி விஸ்தாரமானதொரு கற்படி மீது போட்டுவிட்டு தாமும் அங்கே உட்கார்ந்து கொண்டார். முனிசிபாலிட்டியார் கைங்கரியத்தினால் ஒளிவிட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்த மின்சார விளக்கொளி குளத்தின் 4 புறத்தில் நின்றும் நீர்ப்பரப்பின் மீது வீசிக்கொண்டிருந்தது. செயற்கையான இந்த வெளிச்சத்தை நில ஒளி என்று எண்ணிய போலும் குளத்தின் நீர்ப்பரப்பின் மீது படர்ந்து கிடந்த அல்லி ஆயிரக்கணக்கிலே மலர்ந்து நீர்ப்பரப்பை அடைத்து கிடந்தது. அந்த அழகிய காட்சியில் சாம்புவின் மனம் லயிக்கவில்லை. நீர்ப்பரப்பை வெறித்து நோக்கியபடி துயரச் சிந்தனையில் ஈடுபட்டிருந்தார். ஸ்ரீமான் திவாகரன் குடும்பத்திலே வேலைக்கு வந்தபொழுது சாம்புவுக்கு வயது 28. சமையல் செய்யவும், வீட்டிலிருந்த குதிரை வண்டியை ஓட்டவும், கடைக்கு சென்று ஜாமான்கள் வாங்கி வரவும் மற்றும் ஏவிய காரியங்களை செய்து முடிக்கவும் திவாகரன் அவருக்கு மாதம் 5 ரூபாய்கள் தான் சம்பளமாக கொடுத்து கொண்டிருந்தார். எஜமானரின் செல்வ நிலை அதிகரித்ததும் சாம்புவின் சம்பளமும் படிப்படியாக உயர்ந்து மாதம் 50 ரூபாயாக மாறிவிட்டிருந்தது. ஆனால் சாம்புவை பொறுத்தவரை அவர் அந்த குடும்பத்திலே பணத்திற்காகவே உழைக்கவில்லை. சற்றும் எதிர்பாராத விதமாக தமது வாழ்வில் ஏற்பட்ட துயரத்தை மறக்கவே அவர் அந்த குடும்பத்தில் வேலைக்கு அமர்ந்திருந்தார். திவாகரன் வீட்டில் சமையல்காரராக அமர்வதற்கு முன்பு சாம்பு தனது கிராமத்திலே சொந்தமாக சிறு காப்பி கடை ஒன்றை வைத்து நடத்தி கொண்டிருந்தார். தமது அருமை மனைவியையும் 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு நகரத்திற்கு ஒரு உறவினர் வீட்டு கல்யாணத்திற்கு புறப்பட்டிருந்த போது அவரது வாழ்க்கையில் விதி கோரமானது ஒரு சதியை செய்துவிட்டிருந்தது. அந்த வருஷம் கடுமையாக பெய்த மழையினால் இருப்பு பாதை கெட்டு விட்டிருந்ததனால் ஏற்பட்ட ஒரு கோர விபத்தில் சாம்பு குடும்பத்தில் அவரை தவிர மற்ற அனைவரும் விபத்துக்குள்ளாகி இறந்து போனார்கள். இந்த சம்பவம் சாம்புவை பெரும் துயரத்தில் ஆழ்த்தியது. அவர் தமது சொந்த வியாபாரத்தை மூடிவிட்டு நகரத்திலே வந்து குடியேறிவிட்டார். குழந்தை ஸ்ரீகாந்தனின் பால்வடியும் முகமும் சுருண்ட சிகையும் அவருக்கு மறைந்துவிட்ட தமது குழந்தை சுந்தரத்தின் ஞாபகம் முட்டியதனால் அவர் சம்பளத்தை பெரிதாக கருதாது திவாகரன் வீட்டில் வேலைக்கு அமர்ந்து விட்டார். தன் 2 தம்பிகளையும் மங்களம்மாள் எடுத்து வளர்த்து வருவதாக ஊர் முழுவதும் பிரசித்தி பெற்றிருந்த போதிலும் உண்மையில் அவர்கள் இருவரையும் ஊட்டி வளர்த்து மனிதர்களாக்கிய பெருமை சாம்புவைத்தான் சேரும். சுபாவத்தில் சோம்பேறியான மங்களம் குழந்தைகளை கவனிக்கும் பொறுப்பை சாம்புவிடமே ஒப்படைத்து விட்டிருந்தாள். சாம்புவும் மகிழ்ச்சியுடன் அந்த கடமையை செவ்வனே செய்து கொண்டிருந்தார். தமது கரங்களாலே ஆசையுடன் குழந்தைகளை குளிப்பாட்டி சுத்தமான ஆடைகள் அணிவித்து தயிர் சாதத்தை பிசைந்து அவர்கள் இருவர் வாயிலும் ஊட்டி குழந்தைகளின் புத்தக மூட்டையை தம் தலையில் சுமந்து கொண்டு அவர்களை தாமே பள்ளியில் கொண்டு போய் சேர்த்துவிட்டு வருவதில் அப்பொழுதெல்லாம் சாம்பு எவ்வளவோ ஆனந்தத்தை அடைந்தார். 2 குழந்தைகள் மீதும் மட்டற்ற பாசம் கொண்டிருந்த போதிலும் ஸ்ரீகாந்தனிடம் அவருக்கு ஏதோ ஒரு காரணம் பற்றி கடுகளவு கூடவே அபிமானம் ஏற்பட்டிருந்தது. ஒருமுறை குழந்தை ஸ்ரீகாந்தனுக்கு கடும் ஜுரமும் வலிப்பும் கண்டு மிகவும் அபாயகரமாகிவிட்ட போது சாம்பு மிகவும் துடித்து போய்விட்டார். பலவித வைத்தியங்கள் செய்தும் பிரயோஜனமில்லை என்று கைவிட்டிருந்த நிலையில் 2 மைல் தூரத்திலே யாரோ ஒரு மாந்திரீகர் வசிப்பதாக கேள்விப்பட்டு கடுமையாக எரித்த வெயிலை கூட பொருட்படுத்தாது குழந்தையை தோளில் தூக்கி கொண்டு அங்கே கால்நடையாக சென்று தமது சொந்த பணத்தில் 10 ரூபாய் செலவிட்டு மந்திரித்த ஒரு கயிறு வாங்கி குழந்தைக்கு கட்டி அழைத்து வந்தார். ஸ்ரீகாந்தன் சிறு வயதிலேயே நோயாளி பையனாக இருந்தான். அடிக்கடி இருமலும் ஜுரமும் வந்து படுத்து விடுவான். அப்பொழுதெல்லாம் இரவு பகல் என்று பாராது, நோயாளி என்று அருவறுப்பு படாது சாம்பு அந்த குழந்தைக்கு செய்த பணிவிடைகள் அனந்தம். எஜமானர் வீட்டு குழந்தை என்ற எண்ணமின்றி தமது சொந்த மகனைப் போல் பாசம் வைத்து மார் மீதும் தோல் மீதும் எடுத்து வளர்த்திருந்த அந்த அருமையை சில தினங்களுக்கு முன் வந்து புகுந்த பத்மினி அறிவாளா? களங்கமற்ற அவரது அன்பை கேவலம் ஒரு வேலைக்காரன் என்ற நிலைக்காக உதறி எறிந்து மனம் புண்பட பேசிவிட்டாளே. மங்களம்மாள் கூடவா இவ்வாறு மாறிவிட வேண்டும்? சாம்புவின் விசுவாசத்தின் மீது அவள் கூட அல்லவா நம்பிக்கை குறைந்தவளாகி மிக்க கடுமையாக மனம் நோகும்படி பேசிவிட்டாள். குழந்தை மாதவன் பிறந்தபோது மங்களம் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த பிரபலமான நர்சிங் ஹோமிற்கும் வீட்டிற்குமாக சாம்பு எவ்வளவு தடவை பால் பூஜாவையும் பழரச பாத்திரத்தையும் தூக்கி கொண்டு அலைந்திருப்பார். குழந்தை மாதவன் ஜன்னல் சட்டத்திலிருந்து விழுந்து கையை ஒடித்து கொண்ட போது வீட்டில் ஆண் பிள்ளைகள் யாரும் இல்லாத அந்த சந்தர்ப்பத்திலே வயதை கூட பொருட்படுத்தாது குழந்தையை வாரி தூக்கி கொண்டு மங்களம்மாள் கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டு பின்னால் வர டாக்டர் வீட்டுக்கு ஓட்டமும் நடையுமாக ஓடியது கூட வல்லவா எல்லோருக்கும் மறந்து விட்டது. பணத்திற்காகவா அந்த வீட்டில் அவர் தள்ளாத வயதில் வேலை செய்து வந்தார்? நீலகண்டன், ஸ்ரீகாந்தன், குழந்தை மாதவன் இவர்கள் 3 பேரையும் அவர் எவ்வளவு தூரம் நேசித்தார்.
சமையல்காரன் என்ற ஒரு நிலையில் இருந்ததனால் அவர் அந்த மூவரையும் நேசிப்பது தவறா? அவர்கள் மீது அன்பு கொண்டு அந்த வீட்டில் தாமும் ஒருவராக ஒட்டி கொண்டு வாழ ஆசைப்பட்டது அநீதியா? இப்படி பலவாறு தமக்குள் எண்ணி கலங்கிய சாம்புவினால் துக்கத்தை தாழவே முடியவில்லை. வயோதிகம் மிக்க அந்த வயதிலே இந்த உலகில் அவருக்கு என்று சொந்தம் பாராட்டி கொள்ள யாரும் இல்லை. இனி எங்கு போவது, என்ன செய்வது என்று எண்ணி உள்ளம் குமுறிய அவர் சிறு குழந்தையைப் போல் வெகு நேரம் குளப்படிக்கட்டின் மீது உட்கார்ந்து விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தார். எவ்வளவு நேரம் அவ்வாறு அமர்ந்திருந்தாரோ அவருக்கே தெரியாது. குளத்துப்படியில் படுத்திருந்த மனிதர்கள் ஒருவர் பின் ஒருவராக எழுந்து பரபரப்புடன் குளத்தில் ஸ்நானம் செய்ய ஆரம்பித்ததை கண்டதும் தான் விடியும் பொழுது நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டார். கொதிப்பேறி கிடந்த தனது மூளையை குளிர்ச்சி செய்யும் நிமித்தம் சாம்புவும் குளத்து நீரில் இறங்கி ஸ்நானம் செய்தார். வேஷ்டியை துவைத்து பிழிந்து கட்டிக்கொண்டு மூட்டையிலிருந்த சிறு டப்பியிலிருந்து விபூதி எடுத்து குழைத்து நெற்றியில் அணிந்து கொண்டார். கீழ்வானத்திலே சிவப்பு ரேகை தீட்டி எழுந்து கொண்டிருந்த இரவியை கை குவித்து வணங்கிய போது அவருக்கு ஒரு யோசனை உதயமாகியது. ஏன் இந்த பாசம்? நாம் யார்? இந்த திவாகரன் குடும்பத்தவர்கள் யார்? பரந்த இந்த உலகிலே ஒரு ஜீவன் பிழைக்க வழியா இல்லை? கட்டையில் தளர்ச்சி ஏற்பட்டிருந்த போதிலும் கையில் ஒரு தொழில் இருக்கும்போது ஏன் கவலை என தமக்குள் எண்ணியவராக படிக்கட்டு மீது வைத்திருந்த மூட்டையை தூக்கி தலைமீது வைத்துக்கொண்டு மேலே நடந்தார். சாம்பு தாத்தா வெளியேறிய பின்பு மங்கள பவனத்திலே சில புதிய மாறுதல்கள் ஏற்படத் தொடங்கின. மங்களம்மாள் தனக்கு அளித்திருந்த சலுகைகளை பிரயோகித்துக் கொண்ட முத்துசுவாமி சாம்புவின் ஸ்தானத்திற்கு வேறு ஒரு ஆளை விரைவில் கொண்டு வந்து அமர்த்திவிட்டார். அத்துடன் தமக்கு பிடிக்காதிருந்த வேறு சில வேலையாட்களையும் நீக்கிவிட்டு புதிய வேலையாட்கள் சிலரை அமர்த்தினார். மேலும் அந்த புதிய வேலைக்காரர்களை ஏவும் பொறுப்பையும் அவர்களுக்கு சம்பளம் பங்கீட்டு செய்யும் வேலையையும் அவர் தன் வசத்திலேயே வைத்துக் கொண்டார். மைதிலியின் கையிலிருந்து குடும்ப நிர்வாகத்தை இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக தம்முடையதாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் முத்துசுவாமியின் முக்கிய நோக்கமாகும். புதிய சமையற்காரன் சாமண்ணா நடத்தையிலும் தோற்றத்திலும் திறமையிலும் சாம்பு தாத்தாவிற்கு மிக்க மாறுபட்டவனாக இருந்தான். தனது தொழிலையோ தனது பொறுப்பையோ இவன் உணர்ந்தவனாக தோன்றவில்லை. சுருண்ட கிராப்பு சிகை நெற்றி மீது புரள, கழுத்திலே மெல்லிய தங்கச்சங்கிலி பளபளக்க, கீழுதொட்டை கடித்து கொண்டு அவன் சமையற்கட்டில் வளைய வந்த ஒரு தோரணை சினிமாவிலே வருகின்ற வில்லனை நினைவுறுத்தி கொண்டிருந்தது. சமையல் திறமையில் தனது தோற்றத்தையும் தோற்கடிக்கும் வண்ணம் சாமண்ணா நடந்து கொண்டான். உப்பு புளி முதலிய பொருட்களை அச்சமின்றி அள்ளி போட்டு அலட்சியமாக பரிபாகங்கள் செய்தான். அவனது சமையல் திறமையை பற்றி யாரேனும் குறை கூறினால் அதை அவன் காதில் வாங்கி கொண்டதே இல்லை. குறை புகழ்ச்சி எதை கேட்ட போதிலும் சாமண்ணா தனது 32 பற்களையும் காட்டி தனக்கே உரித்தான கோரமானதொரு குரலில் பகபகவென்று சிரிப்பான். சாமண்ணாவின் சமையல் திறமை, தோற்றம், பங்களாவை அதிரச் செய்த அந்த கோர நகை இவைகளை விட அவன் பங்களாவில் நடந்து கொண்ட முறையும் பழகி வந்த தோரணையும் மைதிலிக்கு கட்டோடு பிடிக்கவில்லை. குடும்பத்தவர்களிடையே எழுந்த சம்பாஷணையிலும் விவாதங்களிலும் அவன் தானாகவே வந்து தலையிட்டு கொண்டான். சமையலறை வேலையில் ஈடுபட்டிருக்கையில் டிரைவர் முருகனும் வேலைக்காரி சுப்பம்மாளும் சண்டை போட்டு கொண்டிருப்பது காதுகளில் பட்டுவிட்டால் போதும், சாமண்ணா கரண்டியை விட்டெறிந்துவிட்டு ஒரே பாய்ச்சலில் சென்று அந்த வம்பிலே தானும் கலந்து கொண்டு விடுவான். அடுப்பில் பால் பொங்கி விழுந்தாலும் சரி, தோசை காய்ந்து நாசமானாலும் சரி, அவனுக்கு அக்கறையே இல்லை. இதை தவிர அவனிடம் இன்னொரு தனிப்பட்ட விசேஷமான குணம் குடிகொண்டிருந்தது. சமையல் அறையில் கூட உதவி செய்ய வந்த மைத்திரியிடமும் எதேச்சையாக அங்கே எட்டி பார்க்க வந்த பத்மினியிடமும் அவன் நெருங்கிய பந்துக்கள் போல் மிகவும் சகஜமாக பேசி பழகிய முறை யாருக்கும் எளிதில் கோபத்தை ஊட்டக்கூடியதாக இருந்தது. அவனது அசட்டு சிரிப்பையும் பரிகாச மொழிகளையும் கேட்க சகிக்காத மைத்திலி தனது முகத்தை கடுமையாக வைத்துக்கொண்டு தனது கௌரவத்திற்கு பங்கமின்றி உண்டு இல்லை என்பதுடன் சம்பாஷணையை நிறுத்தி கொண்டிருந்தாள். ஒரு நாள் பிற்பகல் முத்துசுவாமி அவர்களின் ஏவலின் பேரில் சாமண்ணா பாதாம் ஐஸ்கிரீம் செய்வதில் முனைந்திருந்தான். சமையல் அறையில் அவனது வேலையை மேற்பார்வையிட்டு கொண்டு நின்ற மைத்திலி அவனிடம் ஏதும் பேசவே இல்லை. எதேச்சையாக அங்கே வந்து நின்ற பத்மினியை கண்டதும் சாமண்ணாவின் வாயெல்லாம் பல்லாக மாறியது. பாதாம் பருப்பை கல் உரலில் அரைத்து கொண்டிருந்தபடி அவன் தலையை நிமிர்த்தி, சின்னம்மா, நேற்று போயிருந்த சினிமா எப்படி இருந்தது என்று வினவினான். கண்ணங்குழிய தன் முத்து பற்கள் தெரிய பத்மினி லேசாக நகைத்துவிட்டு, சாமண்ணா, நான் சினிமாவுக்கு தான் போனேன் என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள்.
வேலை முடிந்ததும் சித்தப்பாவிடம் சொல்லிவிட்டு 2வது ஆட்டத்திற்கு நானும் போயிருந்தேன். அங்கே நம்ம வீட்டு காரை பார்த்தேன். நீங்களும் சின்ன எஜமானரும் தான் சினிமாவுக்கு வந்திருக்க வேண்டும் என்று ஊகித்து கொண்டேன். உங்களை தவிர வேறு யார் இந்த வீட்டில் அடிக்கடி சினிமாவுக்கு போகிறவர்கள் என்று கூறிவிட்டு பகபகவென்று பற்களை காட்டி கோர நகை செய்தான். சாமண்ணா, அந்த படம் எவ்வளவு வேடிக்கையாக இருந்தது. சிரித்து என் வயிறெல்லாம் வலித்து விட்டதே என்று கூறிய பத்மினி முதல் நாள் பார்த்த படத்தின் ஹாஸ்ய காட்சிகளை நினைத்து கொண்டு சிரித்தாள். அம்மா, அந்த குண்டுமணி சுவாமி, அடடா, அவன் நடிப்பு என்று விவரித்து மேலே முடிக்காது இடத்தை விட்டு எழுந்து நின்று ஹோவென்று வாய்விட்டு இறைந்து சிரித்தான் சாமண்ணா. இந்த காட்சியை காண மைதிலிக்கு தாழவே முடியவில்லை. அவமானத்தாலும் கோபத்தாலும் அவளது முகம் சிவந்து போயிற்று. நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. அடுப்பில் கிளறி கொண்டிருந்த பால் கரண்டியை கீழே போட்டுவிட்டு சாமண்ணா பக்கம் திரும்பி மிகவும் கடுமையாக, சீக்கிரம் காரியத்தை கவனியுங்கள், பெரியவர்கள் வெளியே போக வேண்டும், அதற்கு முன் டிஃபன் சித்தமாக வேண்டும் என்று ஒரு உத்தரவு போட்டாள். பத்மினி, இங்கே வாமா என்று தனது ஓரகத்தையை தனியே ஜாடை செய்து அழைத்தாள். தனது பேச்சின் இடையே குறுக்கே புகுந்து அதிகாரம் செய்து விட்டதாக மைத்திலி மீது பத்மினிக்கு மிக கோபம். ஆத்திரத்தில் முகம் சிவக்க உதடுகள் துடிக்க, என்ன மணி, என்ன வேணும் என்று கடுத்துக்கொண்டே அவள் சமையல் அறையிலிருந்து மைத்திலியை பின்தொடர்ந்தாள். சொல்ல வேண்டாம் என்று மைத்திலியால் மேலும் பொறுமையுடன் இருக்க முடியவில்லை. பத்மினி, நான் கூறுவதை கேள், கோபித்துக் கொள்ளாதே. வேலைக்காரர்கள் தங்களது ஸ்தானத்தை உணர்ந்து நடக்க வேண்டும். அவர்கள் அதிக பிரசங்கித்தனமாக நடக்க நாம் அனுமதிக்க கூடாது. சாம்பு தாத்தா முன்பு அவ்வாறு இருந்ததாக நீ குறை கூறியது ஞாபகம் இருக்கும். அதனால்தான் அவர் இந்த வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார். சாம்பு தாத்தாவாவது வயதில் பெரியவர், வீட்டில் வெகுநாள் பழகியவர். சகஜமாக ஏதாவது கூறினால் அதை நாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஆனால் இந்த சாமண்ணா என்று கூறி முடிக்கும் முன் பெண் புலி போல் வெகுண்டெழுந்த பத்மினி உக்கிரமான கோபத்துடன், மன்னி, நீங்கள் என்ன சொல்வதற்காக பீடிகை போடுகிறீர்கள் என்று கர்ஜித்தாள். அவள் உடல் கோபத்தால் கிடுகிடுவென்று நடுங்கியது. பத்மினி, நான் கூறுவதை சரியாக காதில் வாங்கி கொண்டு பேசு, தயவு செய்து என்று மைதிலி கெஞ்சினாள். உங்கள் குணம் எனக்கா புரியவில்லை? என்னை பற்றி இவ்வளவு கேவலமாகவா எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? இருக்கட்டும், இதை நான் விட்டுவிடப் போவதில்லை என்று ஆத்திரத்துடன் கூச்சலிட்ட பத்மினி ஹோவென்று வாய் விட்டு அலறி அழுது கொண்டு மாடி அறைக்கு ஆவேசம் பிடித்தவள் போல் ஓடினாள். கொஞ்சம் நேரத்தில் மங்கள பவனம் பெரும் அமர்க்கலத்தில் மூழ்கிவிட்டது. பத்மினியின் கூக்குரலை கேட்டதும் நிம்மதியாக கதை புத்தகம் ஒன்றை படித்துக் கொண்டிருந்த சித்தப்பா அதை கீழே விட்டு எறிந்துவிட்டு தமது வயதை கூட பொருட்படுத்தாது ஓடோடியும் வந்தார். என்னம்மா, என்னம்மா என்று பதறிய அவரிடம் பத்மினி கண்ணீரும் கம்பளையுமாக தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை பண்பணங்காக பெருகி கூறினாள். வெறும் வாயை மென்றவனுக்கு ஒரு பிடி அவள் கிடைத்ததற்கு ஒப்பாக இருந்தது இந்த சம்பவம் அவருக்கு. அவ்வளவுதான். சித்தப்பா இந்த சிறு விஷயத்தை கண், காது, மூக்கு வைத்து 1000மாக பெருக்கி உடனே மங்களம்மாளிடம் பரப்பிவிட்டார். வெகு நாட்களாக சித்தப்பாவின் துவேஷ பிரச்சாரத்தினால் மங்களத்தின் மனம் மிகவும் மாறிவிட்டிருந்தது. மேலும் பத்மினி தங்கள் வீட்டிற்கு வந்த பிறகு மைத்திலி பால் இருந்த விசுவாசமும் நம்பிக்கையும் சிறிது சிறிதாக குறையத் தொடங்கியிருந்தன. இந்த நிலையில் மங்களம்மாளுக்கு இந்த சிறு விஷயம் மிகவும் பெரிய அவமானகரமானதொரு காரியமாக புலப்படவே முகம் சிவக்க, ரத்தம் கொதிக்க, நெஞ்சு படபடக்க தனது படுக்கையிலிருந்து அவள் குபீரென்று எழுந்து மூச்சு வாங்க ஒரே எட்டில் கீழே ஓடி வந்தாள். சும்மா இருந்திருக்கப்படாதா, நமக்கு ஏன் இந்த பொல்லாப்பு என்று தன்னையே கடிந்த வண்ணம் அடுப்பருகில் மிகவும் மனச்சோர்வுடன் நின்று கொண்டிருந்த மைதிலியை கண்டதும் அவளுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. இந்த கலவரத்திற்கு காரணபூதமாக நின்று கொண்டிருந்த புதிய சமையல்காரனை அப்பால் போகும்படி சைகை செய்துவிட்டு கண்களில் கண்ணல் பொறி பறக்க மைதிலி அருகில் வந்தாள். அவள், அடி மைதிலி, நீ அந்த பெண்ணை என்ன சொன்னாய்? அவளை யார் என்று எண்ணிக்கொண்டு அப்படி துச்சமாக பேசிவிட்டாய் என்று இடியோசை கேட்கும் தொனியில் ஆத்திரத்துடன் இறைந்தாள்.